நடிகர் விஜயகாந்துக்கு அப்புறம் அவர் தான் அப்படின்னு வாய்ப்பே இல்லைன்னு பிரபல நடிகரை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க வடிவுக்கரசி. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகையாக இருப்பவங்க வடிவுக்கரசி. 80களில் சில படங்களில் கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க. ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க. இந்த படத்தில் பாக்யராஜ் வடிவுக்கரசியை அடைய முயற்சி செய்வது போல கதை அமைக்கப்பட்டிருந்தது. பின் பல படங்கள் நடித்தாங்க. ஒரு கட்டத்தில் அக்கா, அண்ணி போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடித்தாங்க. ஒரு கட்டத்தில் வில்லி நடிகையாகவும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. பாரதிராஜா இயக்கத்தில் சிவாஜி நடித்த முதல் மரியாதை படத்திலும் இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய இவங்களுடைய நடிப்பு பாராட்டப்பட்டுச்சு. நடிகர் விஜயகாந்த் பல படங்களில் வடிவுக்கரசி நடிச்சிருக்கிறாங்க. கன்னி பருவத்திலே படத்திலேயே ராஜேஷ் நடிக்கிற வேடத்தில் விஜயகாந்த் நடிக்க இருந்தார். தயாரிப்பாளரிடம் விஜயகாந்த் கூட்டிக் கொண்டு போய் வாய்ப்பு வாங்கி கேட்டார் பாக்யராஜ். ஆனால் ராஜேஷை இயக்குனர் முடிவு செய்தால் அந்த வாய்ப்பு விஜயகாந்துக்கு கிடைத்தார். திரையுலகில் நடிகைகள் தயாரிப்பாளராக மாறும்போது அவர்கள் முதலில் சொல்வது விஜயகாந்திடம்தான். ஏன்னா அவர் தான் யார்கிட்டனாலும் கால்ஷீட் கொடுப்பார். அப்படி வடிவுக்கரசி தயாரிப்பாளரான இருந்தபோது விஜயகாந்த் கொடுத்த படம்தான் அன்னை என் தெய்வம். விஜயகாந்தின் வடிவுக்கரசிக்கு நல்ல நட்பு ஏற்பட அந்த படம் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உள்ள ஒரு வாய்ப்பாக இருந்துச்சான். இந்த நிலையில் நடிகர் கார்த்தியை விஜயகாந்துடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் வடிவுக்கரசி. ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், கார்த்தி தம்பியுடன் நடிக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எல்லோரையும் அரவணைத்து போவார். படப்பிடிப்பு தளத்தில் இருப்பவர்களோடு மட்டுமில்லாமல் அந்த ஊர் மக்களிடம் நன்றாக பழகுவார். இந்த குணத்தை தான் விஜயகாந்திடம் பார்த்திருக்கிறேன். அவருக்கு பின் இந்த குணம் தம்பி கார்த்தியிடம் இருப்பதை பார்க்கிறேன். ஒரு ஷூட்டிங்கிற்காக தேனிக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே ஒரு பள்ளிக்கூடம் மிகவும் மோசமான நிலையில் இருந்துச்சு. கார்த்தி அதை பார்த்துட்டு தனது சொந்த செலவில் கட்டி கொடுத்தார். அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு வடிவுக்கரசி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் ஆண்டவன் போட்ட பிச்சை என் கண்ணை திறந்தவர் அப்படின்னு விஜயகாந்த் பட ஷூட்டிங் நடந்த சம்பவத்தை பற்றி பேசியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் 90களில் முக்கிய வில்லன் நடிகராக இருந்தவர் ஆனந்தராஜ். ரஜினிகாந்த் முதல் விஜயகாந்த் வரை முன்னணி நடிகர்களின் பல படங்களில் வில்லன் கேரக்டரில் மிரட்டிய ஆனந்தராஜ் சில படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறார். அதே சமயம் ஒரு சில படங்களில் ஒரே ஒரு சண்டை காட்சிக்காகவும் நடித்து கொடுத்திருக்கிறார். இவரின் நடிப்பை பார்த்து பாட்ஷா படத்தை தன்னை கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கும் கேரக்டரை அவருக்கு கொடுத்தாரா ரஜினிகாந்த். தற்போது பல வெற்றி படங்களில் காமெடி வில்லன் கேரக்டர் நடிக்க வரக்கூடிய ஆனந்தராஜ் சமீப காலமாக வெளியாக பல படங்கள் நடித்து வரார். இப்போது பிஸியான நடிகராக வலம் வரக்கூடியவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தனக்கு கடவுள் கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கையை நுறுக்கமாக பேசியிருக்காரு. அதில் நான் யாரிடமும் சொன்னது கிடையாது. இதை நான் இப்போ வெளியில் சொல்கிறேன். நாங்கள் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அதில் நானும் விஜயகாந்த் சாரும் நடித்தோம். அசோக் நகரில் படப்பிடிப்பு நடந்தபோது அந்த இடம் அவ்வளவாக வளர்ச்சி அடையலை. நான் சொல்வது 90களுக்கு முன்பு. நாங்கள் அங்கே படப்பிடிப்புக்கு போனோம். படப்பிடிப்புக்கு நாங்கள் போவதற்கு முன்னாடி விஜயகாந்த் சார் போயிட்டார். அப்போது அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. படப்பிடிப்பு பார்க்குறோம், ரோட்டில் தானே படப்பிடிப்பு நடக்கிறது. எல்லோரும் எங்களை பார்த்தாங்க. பார்த்த ஒரே ஆரவாரம். விஜயகாந்த் சார் நானும் படப்பிடிப்பு முடிச்சதும் நான் அங்கேயே நடைமேடையில் அமர்ந்துட்டேன். அங்கு உட்கார வேணும், வேறு வழி இல்லை. கேரவன் போன்ற வசதிகள் இல்லை. அந்த கலாச்சாரமே அப்போது இல்லை. அப்படி அமர்ந்திருக்கும்போது பெரிய கூட்டம் ஒன்று, ரசிகர்கள் எல்லோருமே நின்றுட்டு இருந்தாங்க. ஒருவர் பைக்கில் வந்தார். அவர் கூட்டத்தை தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே முன்னேறி கொண்டு இருந்தார். அப்படி ரோட்டை மறைத்து ஷூட்டிங் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க, ஓரமாக போங்கள்னு சொல்லிக்கிட்டே கடந்து போனார். நான் அவரை மட்டும் அப்படி பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போது தான் தெரிந்தது, சினிமா பார்க்காதவர்களுக்கு நாம் சாதாரண மனிதர்கள், சினிமா பிடித்தவர்களுக்கு நாம் மிகவும் சாதாரண மனிதர்கள் தான். யாரும் சொர்க்கத்திலிருந்து குறித்தவர்கள் கிடையாது. நாம் சாதாரண மனிதர்கள் தான். நமக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பிச்சை இது. இந்த துறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை செய்கிறோம். அவர்தான் எனக்கு என் கண்களை திறந்தவர். அவ்வளவுதான் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்கிறாரு.